ஹலோ ட்ரேடர்ஸ், இப்போ நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம நேற்றையே பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணுதா என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அதே போல் இன்றைக்கி பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சுருக்கு. பட் ஆனால் ஏன் பெருசாக மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கல? நல்ல ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், நல்ல ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் ஏன் ஃபர்தராக மூவ் ஆகலை அப்படின்னா, அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாலும் 25,110 இந்த ரேஞ்சுக்கிட்ட சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கிட்டலாம் உங்களுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,110 இதை வந்து நோட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,110 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே நேரம் இதை பிரேக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 25,200லேருந்து 250 அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அது வீக்லி சார்ட்டை பார்க்குறப்போ கிளியராக தெரியும். 25,200 230லேருந்து 250 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் ட்ரேடர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் கிளியராக தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் தான் மதர் கேண்டில், அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டில் தான். இந்த ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலுக்குள்ளாரையே எல்லா 1 hour கேண்டிலும் முடிஞ்சிருச்சு. அதுலேயும் லாஸ்ட்டு 4 hours பாருங்களேன், எல்லாமே கிட்டத்தட்ட டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸால் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியல. மார்க்கெட் கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் நல்லா மூவ் ஆணுச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்துச்சு, அகைன் நீங்கள் சப்போர்ட் எடுத்துருச்சு, அப்புறம் சென்டரில் ஃப்ளாட்டாகவே முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுமா இல்லை லோவை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இங்கே சப்போர்ட்டுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது வந்து ஒரு கீ லெவல், இந்த இடத்த பாருங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கீ லெவலாக ஆக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த பாயிண்ட் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறப்போ இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, அகைன் இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு. தென் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போது இந்த ரேஞ்ச், அதாவது 24,900 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகும்? இனிமேல் இந்த ப்ரைஸுக்கான சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே ஃபால் ஆனப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்திங்கன்னா சென்டரில் போய் ட்ரேடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது 24,900 இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்தடுத்த நாளைக்கு. அதே போல் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு 25,100லேருந்து 120. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. அதே நேரம் நமக்கு மேலே அப்சைடில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, பையர்ஸ் எல்லாம் எங்கே செல் ஆன் ரைஸ் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பேனிக்கில் அவங்க என்ட்ராக பயப்படுறாங்க. சேம் டைம் செல்லர்ஸ் எதனால் என்ட்ராக மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா சடனாக பெரிய பீக் கொடுத்துருமோ, அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டோடு செல் பண்ணுறாங்க. அப்படின்னா மார்க்கெட்ஸ் இன்கேஸ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகி சடனாக மார்க்கெட் வந்து என்ன ஆகும், பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துரும், அப்போ பெரிய லாஸ் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறவங்களும் சரி, லாங் சைடு போகிறவங்களும் சரி, 2 பேருமே ஒரு பயத்தில் தான் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இன்னைய நாளோட ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு தகுந்த மாதிரி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதாவது இன்றைய நாளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகுதா, இல்லை லோவை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகுதா, இல்லை ஃப்ளாட்டாக எங்கேயாவது ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இன்றைக்கி நடந்த மாதிரி தான், மார்க்கெட் மேலே போகிறப்பெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வரும், இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே பையிங் ப்ரெஷர் வரும். எப்போ இந்த ரேஞ்சை நல்லா பிரேக் பண்ணுதோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் தான் மேலே வந்து இந்த இன்னையோட ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும், ஆனால் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,200லேருந்து 250. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ வீக்லி சார்ட்டை வந்து வச்சு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேஞ்சு இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கேருந்து ஃபால் ஆனது ஒவ்வொரு டைமும் இங்கே 2 கேண்டிலுமே பாருங்களேன் டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ரெண்டுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் கீழே விழுந்திருக்கு.
அப்போது இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2வது வாரமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலையும் அதே தான் நடந்திருக்கு. அப்போது இந்த ரேஞ்சை தாண்டணும். அப்போ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து எது பார்த்தீங்கன்னா 25,250 கிட்டத்தட்ட 241 இருக்குது. அப்போ 250க்கு மேலே நல்ல க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகும். இப்போது இதை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக வந்து மேலே போகும். ஏன்னா இங்கே வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் தடங்களும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25,880 ஆர் 25,900 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் மார்க்கெட் போய் முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கிட்ட தான் போகும். அதுக்கு இன் பிட்வீனில் நல்லாவே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 25,250 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நல்லா பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆகி நல்லா க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அது இந்த வாரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இந்த வாரம் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஆனால் சொல்ல முடியாது. இங்கே எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபால் வந்து 1 வீக்கில் நடந்துச்சோ அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா சடனாக பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். மார்க்கெட்டில் எதுவுமே நம்மளால் கணிக்க முடியாது கரெக்டாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஃபேவரான நியூஸ் வந்தால் கூட பையர்ஸ் வந்து ஆக்டிவாக உள்ள வந்துடுவாங்க, செல்லர்ஸ் வந்து வெளில போயிடுவாங்க. அப்போ கூட மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜராக என்னென்ன சப்போர்ட் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த கீ லெவல்ஸ்லாம் பிரேக் ஆகிறத பொறுத்து உங்களோட அந்த பொசிஷன் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்றைக்கி நாள் முடிவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 25,000 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலுக்கு ஈக்குவலாக புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சேஞ்ச் இன் ஓஏயில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன மீனிங், மார்க்கெட் வந்து 25,000க்கு கீழே வராது அப்படிங்கிற மாதிரி செல்லர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு 25,000 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ப்ளஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு புட் ஆப்ஷனில். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் 25,000க்கு கீழே பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேரு பேஸ்ட் ஆன் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷனுங்கிறது வந்து எங்கே ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 இன் பிட்வீனில் எங்கேயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து பில்ட் ஆகலை. ஆனால் புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே சமயம் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், சேஞ்ச் இன் ஓஏயில் வந்து கால் ஆப்ஷனை நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனதுனால. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அந்தளவுக்கு பில்ட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா புட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் மேபி அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா வந்து கிளியராக தெரியுது, மார்க்கெட் அப்சைடு தான் பிரேக் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் 24,800 பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே முடியும் போது அதிகமான கால் புட்டு ரெண்டுமே அதிகமாக ரைட்டாக இருந்துச்சு. ஸோ 24,800 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஸ்டாடில் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது, அங்கே தான் மார்க்கெட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி தேர்ஸ்டே முடிஞ்சது வந்து 24,600 சம்திங்கில் முடிஞ்சுது. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மாறும்போது கீ லெவல்ஸ் மாறும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஞ்சும் மாறிடும். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பக்காவாக நமக்கு சிக்னல் கொடுக்குது, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் டெசிஷனை எடுக்க வேண்டாம். ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன உங்களுக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத கவனிங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத எடுக்க பாருங்கள். எப்போதும் பிளைண்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே நம்ம நம்ப வேண்டாம். ஸோ மார்க்கெட் நமக்கு இப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப நமக்கு எப்படி தெரியுது, இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் மார்க்கெட்டு, ரெண்டாவது மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே நேரம் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 25,000 அதிகமான புட்டுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு மேபி அப் சைடில் கூட மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேடிங் எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கூட வரும். அதாவது திரும்ப அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் லைட்டாக ட்ராவல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? எப்படி ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷனை வச்சுக்கோங்க.